நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியா நம்ம பார்க்க போறது, இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இணைந்து ராணுவ கூட்டு பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க. என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது உலகின் மிகப்பெரிய ராணுவத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது நண்பர்களே. நாட்டின் ஒட்டுமொத்த வருவாயில் பெரும் பகுதி ராணுவத்தை பலப்படுத்துவதற்காகவே ஒதுக்கப்படுது. ராணுவ வீரர்களின் பாதுகாப்பு, ஆயுதங்கள் கொள்முதல் போன்றவற்றிற்காக பெரும் தொகை பயன்படுத்தப்படுது. இந்தியா ஒரு வேகமாக வளர்ந்து வரும் நாடு. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக அசுர வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருகிறது. ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளில் உள்ள வீரர்களின் கையில்தான் உள்ளது. நாட்டின் ராணுவ பலம் இல்லை என்றால் எதிரிகளுக்கு அது வரப்பிரசாதமாக மாறிவிடும். உலகளவில் தற்போது பல்வேறு நாடுகள் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இதற்கு நாடுகள் சக்தி மற்றும் சக்தியற்ற ராணுவம் தான் காரணமாகும். நண்பர்களே, இதில் பெரிதாக நம்ம கவனித்து பார்த்தால் வலிமை மிகுந்த நாட்டு ராணுவம் தான் வலிமை இல்லாத நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும். அந்த வகையில் தாக்குதல், போர், பிரச்சனைகள் என்பது காலம் காலமாக நடந்து பல இடங்களில் தொடர்கதையாக நீடிப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் நண்பர்களே. சோ இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற நிலை இந்தியாவுக்கு இதுவரை ஏற்பட்டதே இல்லை, இனி ஏற்பட போவதும் இல்லை என்பது நாம் அழுத்தமாக தைரியமாக சொல்லலாம், எந்த சந்தேகமும் இல்லாமல். காரணம், நம் நாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் ராணுவ பலம் என்பது மேலும் மேலும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. உயர் தொழில்நுட்பங்கள் கொண்ட ஆயுதங்கள் இந்திய ராணுவத்தில் இடம் பிடித்துள்ளன. மேலும் ராணுவம் மட்டுமின்றி விமானப்படை, கடற்படையும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் சக்திகளை பெற்றுள்ளது நண்பர்களே. அந்த சக்திகளை மேலும் அதிகரிக்க இந்திய ராணுவம் நட்பு நாட்டு ராணுவத்துடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருவது நாம் அவ்வப்போது பார்த்து வருகிறோம். இந்த நிலையில்தான் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ராணுவம் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அக்னி வாரியர் 2024 என்ற தொகுப்பின் கீழே தான் மகாராஷ்டிராவில் நேற்று இந்த ஒரு பயிற்சி என்பது தொடங்கி இருக்கு. 3 நாட்கள் இந்த பயிற்சி என்பது நடைபெற உள்ளது. இரு நாட்டு ராணுவமும் ஆயுத கையாளுதல் உள்ளிட்ட பயிற்சிகளை மிக கடுமையாக எடுத்துக்கொள்ள உள்ளனர் என்பது கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல் நண்பர்களே. அடுத்த செய்தியாக, வரலாறு காணாத புதிய உச்சத்தை இந்தியா ரஷ்யா வர்த்தகம் அடைந்துள்ளது நண்பர்களே. என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். நண்பர்களே, சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டே இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்புறவை கடைபிடித்து வருகின்றன. இதன் காரணமாகவே உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கப்பட்ட போது இந்தியா கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியது. மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு பதிலளிக்கும் விதமாக அந்நாட்டின் மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்த போதும் ரஷ்யாவிடம் இருந்து அதிக எண்ணெயை இறக்குமதி செய்த நாடாக இந்தியா இருந்து வருகிறது. இன்றளவும் தற்போதைய கணக்குப்படி பார்த்தால் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் 35% ரஷ்யாவிடமிருந்து பெறப்படுகிறது. ஆனால் இது மாதத்திற்கு மாதம் மாறுபடும். ஒருவேளை இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்காமல் இருந்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை $200 தாண்டி இருக்கும் நண்பர்களே. இதனால் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கமும் கூட ஏற்பட்டிருக்கும். இந்தியாவின் இந்த முடிவால் தான் சர்வதேச கச்சா எண்ணெய் விலையின் ஏற்றம் தடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈராக், குவைத், அமெரிக்கா ஆகிய நாடுகளும் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை விநியோகம் செய்கின்றன. இதில் ரஷ்யா தலைமையிலான யுரேஷியா பொருளாதார ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலும் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவுடனான முதலீட்டு ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் காணவும் முயன்று வருகிறது. இதன் மூலம் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு வர்த்தகமும் மேலும் பெருகி வருகிறது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் முக்கிய பொருட்களில் மருந்துகள், இதர உற்பத்திகள், இரும்பு மற்றும் எஃகு, ஆடைகள், தேநீர், காபி மற்றும் புகையிலை ஆகியவை அடங்கும். ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முக்கிய பொருட்களில் பாதுகாப்பு உபகரணங்கள், அணுசக்தி உபகரணங்கள்,
உரங்கள், மின் இயந்திரங்கள், இரும்புகள் மற்றும் வைரங்கள் ஆகியவை அடங்கும். இந்த நிலையில தான் முக்கிய தகவல் ஒருவர் சொல்லியிருக்காரு. யாரு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் நடப்பாண்டில் 66 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ரஷ்ய தூதரகத்தின் மாக்சிம் வி கோஸ்லோ அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யா இந்தியா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் நடப்பாண்டுல 66 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கு. இது கடந்த 5 ஆண்டுகளில் 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. நடப்பாண்டின் முதல் 8 மாதங்களில் 9% அதிகரித்துள்ளது. மேலும் ரஷ்யாவும் இந்தியாவும் 2030ஆம் ஆண்டிற்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக இலக்கை அடைவதற்கான பாதையில் இருக்கிறது. அவை விரிவாக்கப்பட்ட ஒத்துழைப்புகள் மற்றும் பல்வகைப்பட்ட வர்த்தக வாய்ப்புகள் மூலம் மேம்பட்டதாக உள்ளன. இந்தியாவும் ரஷ்யாவும் அனைத்து துறையிலும் ஒருங்கிணைந்த நண்பர்கள். இந்த பிணைப்பு என்பது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பகிரப்பட்ட நலன்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது பொருளாதார உறவுகளின் வளர்ச்சியை இயற்கையாகவும் நீடிப்பதாகவும் ஆக்குகிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. முன்னதாக இந்த மாதம் தொடக்கத்தில் மும்பையில் நடைபெற்ற இந்தியா ரஷ்யா வர்த்தக மன்றத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் கூட இதே கருத்தை தான் தெரிவிச்சிருந்தார் நண்பர்களே. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தாரு. சோ ஓவராலா இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போதைக்கு வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக உறவு பெற்றுள்ளது. இது இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக 2030ஆம் ஆண்டில் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் மிகப்பெரிய இலக்கை அடைய போகிறது என்பது தற்போதைய வர்த்தக உறவுகளை பார்க்கும்போதே நன்கு தெளிவாக தெரிகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, சீனாவே வேண்டாம் என்று இப்போது பல நிறுவனங்கள் தெரித்து ஓடுகின்றனர். குறிப்பாக இந்தியாவை நோக்கி படையெடுக்கின்றனர். அதில் ஒன்றாக ஆப்பிள் நிறுவனமும் பார்க்கப்படுகிறது. ஆப்பிள் இந்தியாவில் உதிரிபாக உற்பத்தி தொடங்கிய காரணம் என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே. அதாவது ஆப்பிள் உலகம் முழுவதும் பிரபலமான நிறுவனமாகும். இதற்கு முன்னர் ஆப்பிள் தனது அனைத்து உதிரி பாகங்களையும் சீனால தான் உற்பத்தி செய்தது. ஆனால் சில ஆண்டுகளில் சீனாவில் ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள் மற்றும் கொரோனா போன்ற காரணங்களால் ஆப்பிள் இப்போது புதிய இடங்களை கண்டு உற்பத்தி மாற்றம் செய்துள்ளது. இந்தியா தற்போது ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்களின் உற்பத்தி தளமாக மாறி வருகிறது. ஆப்பிள் இப்போது இந்தியாவில் உதிரிபாக உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் தொழில்நுட்ப திறன் மற்றும் உற்பத்தி திறன்கள் உலகத்திற்கு தெரிய வந்துள்ளன. இந்தியாவில் உள்ள தொழில்நுட்ப மையங்கள் ஆப்பிள்களுக்கும் புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. இது தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்து சர்வதேச சந்தைகளுக்கு முன்னோக்கி செல்ல உதவுகின்றன. இதன் மூலம் தமிழ்நாடு, பெங்களூர், மும்பை போன்ற இடங்களில் புதிய தொழில்நுட்ப வேலைகள் உருவாகின்றன. மொத்தத்தில் சீனாவை விட்டு இந்தியாவிற்கு உதிரிபாக உற்பத்தி மாற்றம் செய்வது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில்நுட்பத்துறைக்கும் பெரிய சாதனையாக இருக்கும் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்முடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.